கடன்கார பேய்கள் துணை, பேய்களுக்கு சாதி மதம் இல்லை. நூதன முறையில் சாதி மத எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோவில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்து வரும் பட்டதாரி ஆட்டோ ஓட்டுநர். மக்கள் நிறைய ஜாதி குடும்பம் அந்த குடும்பம் எல்லாமே இருக்கு. ஆனா எங்கேயுமே நல்லதே சொல்றது கிடையாது. தமிழ் வாழுகன்னு போடுவாங்க, ஆனா செவுத்துல பூரா பாத்தீங்கன்னா படமா கிறுக்கி வச்சிருப்பாங்க. பிச்சைக்காரன் முதற்கொண்டு கோடீஸ்வரர் அம்பானி வரைக்கும் எல்லாருமே கடன் வாங்கியிருப்பாங்க. மனுஷனா பிறந்த எல்லாருமே பொய், திருட்டு, கொலை, சூதாட்டம், போதை பழக்கம், கற்பழிப்பு, வரதட்சணை குடும்பம், ஜாதி மத குலம் எல்லாருமே மனுஷங்க தான் பார்த்து மனுஷனுக்கு செய்யறதுதான். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த ஜான் பெனடிக்ட் BA பிலாசபி முடித்துவிட்டு வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறார். அவரது ஆட்டோவில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கியங்கள் தான் மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தி வருகிறது. மனிதனின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சாதி மதம் மட்டுமே காரணம் என்றும் பேய்களுக்கு மதம் கிடையாது, கடன்கார பேய்கள் துணை. கடன் பிரச்சனைகளை பற்றி நன்கு உணர்ந்த கடன்கார பேய்களே நாட்டையும் நாட்டு மக்களையும் கடன் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுங்கள் என வாசகத்தில் குறிப்பிட்டிருக்கும் அந்த சைக்காலஜிஸ்ட் கவுண்டமணி செந்தில் டயலாக் போல, அண்ணே பேய்களில் கடன்கார பேய் கடன் இல்லாத பேய்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பிச்சைக்காரர் முதல் கோடீஸ்வரர் வரை மனிதனாய் பிறந்த எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக யாரிடமாவது கடன் வாங்கி இருப்பார்கள். அதனால எல்லா பேய்களுமே கடன்கார பேய்களாதான் இருக்கணும் என நூதன முறையில் சாதி மதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழிப்புணர்வு செய்து வரும் ஜான் பெனடிக்கிற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. என் பேர் ஜான் பெனடிக்ட்னு. இப்போ அர்த்தம் ஜான்னா அருள், பெனடிக்ட்னா நல்லது சொல்லுவார். அருளோடு கூடிய நல்லது வார்த்தை சொல்லுவார்னு பேர். நான் BA பிலாசபி முடிச்சிருக்கேன். தர்மாத்தூர் காலேஜில் தான் சாமியாருக்கு படித்தேன். பிலாசபி முடித்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். ரீஜென்சி போக சொன்னாங்க. ரீஜென்சியில் எனக்கு பக்தி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் வந்துட்டேன். மனவருத்தம்லாம் வந்துட்டு ஒரு 15 வருஷம் டிரைவராக வேலை பார்த்தேன். அப்புறம் என்னடா செய்கிற டிரைவர் வேலை சரி பண்ணலன்னு சொல்லி எல்லாம் சேராட்டை வந்த புதுசில் சேராட்டை நல்லா ஓடுதுன்னு சொல்லவும் ஒரு ஏட்டை அவங்க தம்பி வண்டியை கொடுத்தாரு. ஒரு வருஷம் ஓட்டுனேன். அப்படியே காசு எடுத்து வச்சு இந்த வண்டியை வாங்கிட்டேன். அதுலேருந்து இந்த வண்டியை வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். அதான் அந்த வெளியே போய் பார்ப்பேனே, வெளியே போகிறப்ப எல்லா பக்கம் பார்ப்பேன். மக்கள் நிறைய ஜாதி குடும்பம் அந்த குடும்பம் எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கேயுமே நல்லதே சொல்கிறது கிடையாது. சித்தர் நல்லது சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் ஐயா, வள்ளுவர், வைகுண்டர், வள்ளலார் ஐயா, சிவானந்த பரமஹம்சர், காந்தியடிகள், எல்லா விவேகானந்தர் முதற்கொண்டு எல்லாருமே நல்லது சொல்லியிருக்காங்க ஜாதி ஒழிப்பு கருத்துக்களை. ஆனால் எங்கேயுமே தெருவிலையோ கோயில்லையோ எங்கேயுமே எழுதி போட மாட்டாங்க. தமிழ் வாழுகன்னு போடுவாங்க, ஆனால் செவுத்துல பூரா பார்த்தீங்கன்னா படமாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நான் என்ன செஞ்சேன், மக்களுக்கு நல்லது சொல்லுவோம். நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், வெளியே ஒரு 10 பேராவது படிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது சொல்லலாம்னு சொல்லிட்டு உள்ள அடிச்சு விட்டேன். ஸ்டிக்கரா அவையார், திருவள்ளுவர், பாரதியார் ஸ்டிக்கர் இதெல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் வெளியே படிக்கிறதுக்கு ஆள் படிக்கட்டு மாட்டாங்க ஓட்டுறப்பன்னு சொல்லிட்டு வெளியே ஒட்டிக்குவேன். ஆனால் பாதுகாப்பாக ஓட்டிக்குவேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அடுத்து பின்னாடி இடிக்காம அளவுக்கு சூதானமாக ஓட்டிக்குவேன். இது கடன்கார பேயின் ஓட்டுனதுன்னு. ஆன்மீகத்தை பற்றி யோசிக்கிறப்ப நம்ம வெறும் கடவுளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. மனவளக்கலைன்றது இப்போ பூராவே மூடான பறக்க வச்சுருக்காங்க. மதங்களை உண்டாக்கி, கடவுள் பரவாயில்ல மதங்களை உண்டாக்கி, பிரிவுகளை உண்டாக்கி பகைமை வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனுஷனுக்கு ஜாதியை உண்டாக்கி, ஜாதியின் பரவாயில்ல ஏற்றத்தாழ்வு உண்டாக்கி அதுலேயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால பார்த்தேன், இதெல்லாம் என்னடா காரணம், பேய் செய்யாத வேலையெல்லாம் மனுஷன் செஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு பேய்கள் வாழ்கன்னு போட்டு ஓட்டுனேன். என்னடா பேய்கள் வாழ்க, அப்புறம் பேய்கள் பொதுவாக பேய்கள் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பேய் போடலாம், ஜாதியில் போட்டால் ஒரு ஜாதி பேய் போட்டால் ஜாதி சண்டைக்கு வந்துடுவாங்க. கடைக்கார பேய், கொலகார பேயின்னு போட்டால் கொலகார சண்டைக்கு வந்துடுவான். கஞ்சா குடிக்கிற பேயின்னு போட முடியாது. எல்லாமே பேயை பொதுவாக உரிமைப்படுத்தணும். ஜாதி மதம் இல்லாமல் பேயாவது ஒத்துமையாக உரிமைப்படுத்தலாம் பார்த்துட்டு, சரி மனுஷன் சின்னதுலேருந்து பிச்சைக்காரன் முதற்கொண்டு கோடீஸ்வரர் அம்பானி வரைக்கும் எல்லாருமே கடன் வாங்கியிருப்பாங்க. மனுஷனாக பிறந்த எல்லாருமே. அதனால செத்தா ஒரு வேளை ஆவியாக இருந்தால் குடிக்கும், பேயா இருந்தால் எல்லாருமே கடைக்கார பேய் இல்லாமனா எல்லாருமே ஒரு இதில் அடைக்கிடலாம்னு சொல்லிட்டு சும்மா கடைக்காரர்கள் பேயின்னு ஒரு நகைச்சுவைக்காக எல்லாரும் படிக்கின்றதுக்காக போட்டிருக்கேன். இந்த கருத்து பேய்கள் மனுஷனுக்கு எந்த துன்பமும் செய்யாது. கடவுள் நன்மை செய்கிறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் பேய் நமக்கு எந்த விதத்துலையுமே தீமை செய்யாது. நமக்கு தீமை செய்கிற சமுதாயத்திற்கு சீர்கேடு அனைத்தையும் பொய், திருட்டு, கொலை, சூதாட்டம், போதை பழக்கம், கற்பழிப்பு, வரதட்சணை குடும்பம், ஜாதி மத குலம் எல்லாருமே மனுஷங்க தான் பார்த்து மனுஷனுக்கு செய்கிறது தான். மனுஷன் ஒற்றுமையை வாழ்றதுக்கு தான் நம்ம பூரா சித்தர்கள் எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க ஏற்பட்டது. ஆனால் எங்கேயுமே இது சொல்லலை. அதனால தான் பார்த்தேன், கடவுள்னு இருப்பது உண்மை, ப்ளஸ் இருப்பது உண்மைனா மைனஸ் இருக்கிறது உண்மை தான். நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. மைனஸை பற்றி யோசிக்கணும். மைனஸை பற்றி புரிஞ்சால் தான் மைனஸை வச்சு நம்ம ப்ளஸ்ஸை புரிய முடியும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சேன், பேட்டரியை கணக்கு வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் கடவுள் வச்சுக்கிட்டு மைனஸ் பேயின்னு வச்சுக்கிட்டோம்னா கடவுள் நன்மை செஞ்சாலும் பேய் நமக்கு தீமை செய்ய கிடையாது. பேட்டரியில் இருக்க எடுத்து நமக்கு தீமை செய்யறது கிடையாது. ரெண்டுமே நம்ம பயன்படுத்தி நமக்கு செயலுக்கு ஏற்ப நம்ம பலனை நமக்கு கிடைக்கும். நமக்கு அதான்
கர்மா பலன்